என்னங்க, அந்த துர்கா தான் புரியாம ஆடுறானா? நீங்களும் அதுக்கெல்லாம் சரிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க. அவ ஏதேதோ சொல்லி பூஜை பண்ணணும்னு சொல்றா, நீங்களும் பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அவ பூஜை பண்ணாலே பிரச்சனை நமக்கு தான். இது கூடவா உங்களுக்கு தெரியாது? ஐயோ அண்ணி, அண்ணன் ஒன்னும் முழு மனசோட அப்படி சொல்லல. அங்க அசோக் சத்யாலாம் இருந்தாங்கல்ல, அதனால அண்ணன் அப்படி சொல்லியிருப்பாரு. பெரியவரை அப்படி பேச வச்சது அந்த துர்கா. அவ எப்பவுமே இப்படிதான், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியில அவ இழுத்த இழுப்புக்கு நம்மள எல்லாம் வர வச்சு காரியம் சாதிச்சுக்குவா. நீ சொல்றதும் சரிதான். ஆதி துர்கா பச்சை மரம், புறா கூட, ஜமீன் பெட்டி, நள்ளிரவு பூஜை, வேட்டை, அது இதுன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சா. அப்புறம் 9 வகையான ஆயுதங்களை வச்சு பூஜை பண்றதா சொல்லி அதுக்கும் பெரியவரை தலையாட்ட வச்சுட்டா. பெரியவரே, அவ சொன்ன மாதிரி பூஜை நடந்து ஆதி துர்கா வேட்டைக்கு கிளம்புனானா, ஐயோ எங்க எத்தனை உசுர் போகுனே தெரியாது. எனக்கு என்னவோ இந்த பூஜை நடந்தா மிருகங்களை மட்டும் இல்ல, மனுஷங்களும் சாவாங்கன்னு தோணுது பெரியவரே. போது நிறுத்துறியா? துர்காவுக்கு நீதான் பில்டப் கொடுத்து ரொம்பவே பயமுறுத்துற. அப்போ நான் சொல்றது எதுவும் நடக்காதுன்னு சொல்றீங்களா? நடக்கும், ஆனா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். நீ சொல்ற மாதிரி பெருசா ஒன்றும் நடக்காது. எது நடந்தாலும் இழப்பு நமக்கு தாங்க. அந்த துர்காவை பூஜை பண்ண விடாம தடுத்தா நம்ம எல்லாருக்குமே நல்லது. இல்லனா அவ பூஜையில வைக்கிற 9 ஆயுதத்துக்கும் ஒரு உசுருன்னு கணக்கு வச்சா கூட ஐயோ 9 உசுறு போயிடுமே. காவேரி, அவ கொல்றதுக்கு முன்னாடி நீ பேசி பேசி கொன்னுடாத. அண்ணா, நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா காவேரி சொல்றத ஏத்துக்கிற மாதிரியே இருக்குண்ணா. எனக்கு என்னவோ காவேரி சொல்றது சரியாதான் படுது. பாருங்க, ரகசிய பெட்டிய பத்தி நீங்க என்கிட்ட சொன்னதுமே இதுல ஏதோ வில்லங்கம் பண்ண போறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஓலையில எழுதி இருக்கிற மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நடக்கிறதா சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுதான் நடக்கும். அதனாலதான் ஜமீன் ரகசிய பெட்டிய பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல. ஏன் ஜனா கிட்ட கூட சொன்னதில்ல. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருந்தேன். ஆனா அத பத்தி இந்த துர்கா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டா. சரிப்பா, இப்ப துர்காக்கு தெரிஞ்சது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வீட்டுல பூஜை நடந்து ஆதி துர்கா வேட்டை கிளம்பிடுச்சுன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடந்துடும். அது நடக்கணும்னா காணாம போன சிலை திரும்ப வரணும். சிலை திரும்பி வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. மொத்த பேரும் ஜெயில இருக்க வேண்டியதான். டேய் அர்ஜுன், பூஜை நடந்தாதானே உன் கற்பனை எல்லாம் பலிக்கும். ஆனா இந்த பூஜை நடக்காதுடா. இது சம்பந்தமா நான் ஏற்கனவே காலன் சாமி கிட்ட பேசிட்டேன். அப்படியான காலன் சாமி கிட்ட பேசிட்டீங்களா? ம், அவர் என்னன்னு சொன்னாரு?